Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 12th standard maths Chapter-9 example 9.10 பார்க்க போறோம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Evaluate integral 1 to 2 x divided by x plus 1 into x plus 2 into dx. இந்த ப்ராப்ளத்தை நம்ம partial fraction method ஃபாலோ பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். கொடுத்திருக்க ப்ராப்ளத்தை i ன்னு எடுத்துக்கலாம். i equal to integral 1 to 2 x by x plus 1 and x plus 2 into dx. ஓகேமா? இப்போ using partial fraction சைடில் எழுதிக்கோங்க. using partial fraction method. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறது பாருங்கள். உள்ள டேர்ம் அப்படி எழுதிக்கலாமா? x divided by x plus 1 and x plus 2. ஓகேமா? இதை a divided by first term என்னது x plus 1 plus b divided by second term என்னது x plus 2. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இடது பக்கத்தை அப்படியே எழுதிக்கலாம். x plus 1 and x plus 2 equal to a cross multiplication பண்ண போகிறோம். x plus 2 plus b bracket x plus 1 the whole divided by அதாவது டினாமினேட்டருக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுப்போம். ஓகேமா? அதாவது x plus 1 into x plus 2. இப்போது இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த டேர்மும் நமக்கு கேன்சல் ஆகும். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள். x equal to a bracket x plus 2 plus b bracket x plus 1. இப்போ நமக்கு x இருக்கக்கூடிய இடத்துல தேவையான நம்பர் போட்டு a and b யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போது x equal to நம்ம என்ன இப்போ a வேல்யூ வேணும்னா b யை 0 ஆக்கணும் இல்லையாமா? அப்போது b கிட்ட என்ன நம்பர் இருக்குது? 1 இருக்குது. அப்போ -1 சப்ஸ்டியூட் பண்ணால் b வந்து 0 ஆயிரும். அப்போது x equal to -1 போட்டால் என்ன வரும் பார்ப்போம். இந்த இடத்துல x equal to -1 equal to a bracket -1 plus 2னா 1 வரும் இல்லையாமா? 1. அப்போது இது 0 ஆயிரும். அப்போ a equal to நமக்கு -1 கிடச்சிருக்கு. அப்படி இருக்கட்டும். அடுத்து b வேல்யூ வேணும். b வேல்யூ வேணும்னா a நம்ம 0 ஆக்கணும். அப்போ இந்த இடத்துல xக்கு பதிலாக -2 போட்டால் a வேல்யூ 0 ஆயிரும். அப்போ நமக்கு -2 போட்டுக்கலாம். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? -2 equal to அப்போது b bracket -2 plus 1 அப்போ -2 plus 1னா -1 வரும் இல்லைம்மா? இப்போ நமக்கு இந்த மைனஸ் கேன்சல் ஆகி பியோட வேல்யூ என்னமா கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போது இதை நம்ம சப்ஸ்டியூட் a and b வேல்யூ டு தி above ஈக்குவேஷன். அந்த மேலே உள்ள ஈக்குவேஷனில் நம்ம ஏபி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த இடத்துல a வேல்யூ அப்போ நம்ம இதில் எழுதிடலாமே. அப்போ i என்ன ரீப்ளேஸ் ஆகும்? i equal to integral 1 to 2 a யோட வேல்யூ நமக்கு என்னமா? -1. ஸோ -1 by x plus 1 plus b யோட வேல்யூ நமக்கு 2. ஸோ 2 divided by x plus 2 into dx. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா இன்டெக்ரல் இன்பிட்வீனில் ப்ளஸ் இருக்கு இல்லையா? அப்போ இன்டெக்ரல் வந்து ஒவ்வொரு டேர்முக்கு நம்ம கொண்டு போகிறோம். அப்போ i equal to integral -1 அப்படி இருக்கட்டும். நான் வெளியில் எடுத்துட்டேன் -1 integral 1 to 2 x நியூமரேட்டரில் என்ன வரும்? 1 by x plus 1 இல்லையா? அப்போ 1 by x plus 1 into dx plus செகண்ட் இன்டெக்ரல் 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். 2 அப்படி இருக்கட்டு 1 to 2 1 by x plus 2 into dx. ஓகே, நமக்கு இதில் ஒரு ஃபார்முலா ஷார்ட்கட் ஃபார்முலா நமக்கு தெரியும். அதாவது டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் டினாமினேட்டர். புரியுதாமா? அதாவது டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நியூமரேட்டர் கிடைத்தால் ஆன்சர் என்னமா வரும்? ஃபார்முலா லாக் ஆஃப் டினாமினேட்டர். இந்த ஃபார்முலா நீங்கள் எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய ப்ராப்ளத்துக்கு நமக்கு தேவைப்படும். ஓகேம்மா? இந்த ஃபார்முலா இந்த ஷார்ட்கட் ஃபார்முலா புரிஞ்சுதாம்மா? ஷார்ட்கட் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா தான் இதில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல -1 கான்ஸ்டன்ட் அப்படி எழுதிக்கலாம். அப்போ i equal to -1 அப்படி இருக்கட்டு ப்ராக்கெட் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும்? 1. அப்போ நியூமரேட்டரில் நமக்கு 1 தான் இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? இது கான்ஸ்டன்ட் 1ங்கிறது கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். அப்போது லாக் ஆஃப் டினாமினேட்டர் யாருங்க? x plus 1. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுவோம். அப்போ லிமிட் வந்து 2 1 அடுத்து ப்ளஸ் 2 அப்படி இருக்கட்டு ப்ராக்கெட் போட்டுக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஆன்சர் என்ன வரும்? 1. அப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. ஸோ அப்போது இங்கே நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். லாக் ஆஃப் x plus 2. அப்போ அப்பர் லிமிட் வந்து நம்ம 2, லோயர் லிமிட் வந்து 1. இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். i equal to -1 ப்ராக்கெட் அப்பர் லிமிட் வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சுன்னா 2 plus 1 3. அப்போ லாக் 3 மைனஸ் லோயர் லிமிட் இல்லையா? அப்போ 2 லாக் 2 ப்ளஸ் 2 அப்படி இருக்கட்டு லாக் ஆஃப் 2 plus 2 நம்ம 4 மைனஸ் 1 plus 2 plus 1 3. அப்போ லாக் 3. ஓகேவா?
ஓகே, இப்போ நம்ம இந்த மைனஸ் நம்ம அந்த டேர்ம் எல்லாம் நம்ம உள்ளே கொண்டு போகலாம். அப்போ I ஈக்குவல் டு மைனஸ் log 3 ப்ளஸ் log 2 ப்ளஸ் 2 log 4 மைனஸ் 2 log. ஓகேம்மா, இப்போ நமக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதில் பவர் ஃபார்முலா இல்லையம்மா, அதாவது இது பவரில் இருக்குது, இதில் நமக்கு பவரில் இருக்குது, நமக்கு தெரியும் லாக் ஆஃப் பவர். இதை நம்ம எழுதிக்கலாம் ப்ராப்பராக. I ஈக்குவல் டு ப்ளஸ் டேர்ம் நம்ம எழுதிக்கிறேன், ப்ளஸ் log 2 மைனஸ் log 3. வேறு ஒன்றும் இல்லை, ப்ளஸ் நம்பரை ஃபஸ்ட் எழுதியிருக்கேன், மைனஸ் நம்பரை செகண்ட் எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ப்ளஸ் log 4 பவர் 2 மைனஸ் log 3 பவர் 2, அதாவது பவர் சீரிஸ் ஃபார்முலாவில் எழுதியிருக்கேன். அப்போ I ஈக்குவல் டு log 2 மைனஸ் log 3 ப்ளஸ் log 4 பவர் 4 ஸ்கொயர் என்ன வரும், 16 வரும் இல்லையா, 4 4 16 மைனஸ் log 9 வரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நமக்கு தெரியும் log a மைனஸ் b, அந்த ஃபார்முலா இதில் அப்ளை பண்ண போகிறேன். சரியாம்மா, அதாவது log a மைனஸ் log b. மைனஸில் இருந்துச்சுன்னா என்ன, அதாவது டிவிஷனில் இருந்துச்சுன்னா அதாவது மைனஸில் இருந்துச்சுன்னா டிவிஷனாக வரும் இல்லையாம்மா. அதாவது ஃபார்முலா என்ன வரும், log a பை b. இதான் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போது I ஈக்குவல் டு log, அதாவது a பை b, அப்போ 2/3 ப்ளஸ் log 16/9. இப்போ இதில் ஒரு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, log a ப்ளஸ் log b. ஃபார்முலா என்ன மாறும், ப்ளஸில் இருந்துச்சுன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம், log ஆஃப் a இன்ட்டு b. இப்போ இந்த ஃபார்முலா நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போது இது வந்து log a, இது log b இல்லையா. அப்போ I ஈக்குவல் டு log ஆஃப் 2/3 இன்ட்டு 16/9. அப்போ ஆன்சர் என்னமா வருது, I ஈக்குவல் டு log ஆஃப் 2 இன்ட்டு 16 32 பை 9 3s are 27. இதான் நமக்கு தேவையான இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். ரொம்ப ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்.